ஒரு கஸ்டமர் நம்ம இடத்துக்கு வராங்க அப்படிங்கும்போது ஒரு நார்மல் மேக்கப் போட்டு தான் நம்ம இடத்துக்கே வருவாங்க. சரியா? யாரா இருக்கட்டும் ப்ளைன் ஃபேஸோட யார் நம்ம வெளியே வரமாட்டோம். அப்போ அவங்க வந்தோன்னா அவங்க ஃபேஸை நம்ம க்ளீன் பண்ணி கொடுப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஹைஜீனிக் பார்க்குறவங்க போயெல்லாம் டேப்ல போயெல்லாம் ஃபேஸ் வாஷ் பண்ண மாட்டாங்க. வந்தோன்னா அவங்க சேரில் தான் உட்காருவாங்க. வந்தோன்னா ஒரு கஸ்டமர் எப்படி ரிசீவ் பண்ணணுமோ அதாவது நல்லபடியாக அவங்கள ரிசீவ் பண்ணி சேரில் உட்கார வச்சு டவல், அதாவது ஒரு யூஸ் பண்ண டவல் மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணிக்க கூடாது. ஒரு பார்லர் நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா டவல்ஸ் நிறைய வச்சுக்கணும். நீங்கள் இப்போ வந்துட்டு போவாங்க கஸ்டமர், இவங்களுக்கு எப்படியுமே அடுத்தவங்க கொடுக்கும். அதனால அதாவது ஈரமும் படிஞ்சிடும். தீப்பு போட்டுக்கலாம் அந்த வேலையில் பண்ணக்கூடாது. ஹைஜீனிக்காக வச்சுக்கணும். ஹெட் பேண்டும் அப்படி தான், ஒரு யூஸ் பண்ண ஹெட் பேண்ட் உடனே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். டவலும் அப்படி தான், வந்தோமா உட்கார வச்சோமா காதில் கழுத்தில் போட்டுருக்க ஜுவல்ஸ் எல்லாம் அவங்க ஜுவல்ஸ் ரிமூவ் பண்ண மாட்டாங்கன்னா விட்டுருங்க. ஏன்னா நம்ம பண்ணுறது கஸ்டமர் டிஸ்டர்ப் ஆகும் தான். பட் அவங்க ரிமூவ் பண்ண மாட்டாங்கன்னா கம்ஃபர்டெல்லாம் பண்ணாதீங்க, விட்டுருங்க. ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு பேர் கொடுத்துருவாங்க. நீங்கள் வாங்கி நான் அங்கே வைக்கிறேன் இங்கே வைக்கிறேன் நான் கவனிச்சு வச்சுன்னா பேர் வைக்கிறது. முடிஞ்ச வரைக்கும் ட்ரா இந்த மாதிரி கூட்டு போட்டு ட்ரா நீங்கள் போட்டுருக்க பேக்கெட் இருக்கா பாக்கெட்டில் உன்னோட சேஃப்டிக்குள்ளே தான் இருக்கும். நீ வாங்கி வைக்கிற பொழுது அவட்ட கொடுத்து இவட்ட கொடுத்து இந்த பேச்சே இருக்காது. இன்னைக்கு நகை என்ன வேலைக்கு இருக்குது, சும்மா இருப்பான கஸ்டமர். அதனால ஒன்றும் எடுத்து அவங்க கையை கொடுத்துருங்க. இல்லையா ஒரு ட்ராவை கூட்டி சேஃப்டியாக உங்கள்கிட்ட லாக்கரில் வச்சுக்க முடியுமா உங்கள் லாக்கரில் வச்சு சட்டியே உங்கள்கிட்ட வச்சுக்கோங்க. ஓகே, முடிஞ்ச வரை கேமரா வச்சு பண்ணிக்கிறீங்க. எந்த சப்பா வச்சு கேமரா எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பிரச்சனை வரக்கூடாது.